வரும்போது அதுக்கான ஒரு முக்கியமான வளர்ச்சியின் சின்னமா இருக்கிறது வந்து ஏர்போர்ட் வந்து நம்ம சொல்லலாம். ஒன் ஆஃப் த முக்கியமான சயின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ன்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிற நம்மளோட சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டோட செகண்ட் ரன்வே வந்து முழுக்க இந்த அடையாறு ஆத்துக்கு மேலதான் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடியும். ஸோ இப்படி சொல்ல செம்பரம்பாக்கத்தோட தண்ணியை எடுத்துட்டு வர ஆறா வந்து இந்த அடையாறு இருக்கு. அது அவ்வளோ பெரிய நீர்த்தேக்கம். ஸோ செம்பரம்பாக்கத்தோட கொள்ளளவு வந்து முழுசா ஆனாலும் இல்ல எந்த ஒரு பெருமழை நடந்தாலுமே வந்து ஏர்போர்ட் ஃப்ளட் ஆகும் அப்படின்ற ஒரு வார்னிங் அப்புறமும் கட்டப்பட்டதா தான் இந்த செகண்ட் ரன்வே வந்து இருக்குது. அப்பயும் ஏர்போர்ட் பாதிக்கப்படும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏர்போர்ட் வந்து 22,000 கியூசெக்ஸ் தண்ணி எடுத்துட்டு வர்ற அளவுக்கு கொள்ளளவு இருக்கிற ஒரு நீர்நிலையம் மறைக்குது அப்படின்றப்போ இன்னும் ஹையர் ஆல்டிடியூட்ஸ்ல இருக்கிற ரெசிடென்ட்ஸ் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்றது வந்து கேள்விக்குறியா இருந்துச்சு. இப்பயும் வந்து 2015 வெள்ளம் வந்து இதை வந்து எவிடென்ட்டா நம்ம கண்ணு முன்னாடி காட்டுச்சு. ஏர்போர்ட்டே வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி 5 நாள் வந்து முழுசா ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. அதுவும் 22,000 கியூசெக்ஸ் கொள்ளளவு தண்ணி எடுத்துட்டு வருது. அந்த 2015 வெள்ளத்தப்போ வந்து 1,34,000 கியூசெக்ஸ் தண்ணி அளவு வந்து திறந்து விடப்பட்டுச்சு. ஸோ அப்போ இன்னும் ஹையர் ஆல்டிடியூட்ல இருக்கிற ரெசிடென்சஸ் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு எவிடென்ட்டா தெரியும். இப்போ கூட 2023 மிஷாங் சைக்ளோன் வந்தப்போ அதோட தொடர்ச்சியா வந்துட்டு ஏர்போர்ட் ரன்வேல இருந்து மியாட் ஹாஸ்பிட்டல் நம்ம அந்த நந்தபாக்கம் போரூர் ரோடு போகும்போது வந்து பார்த்துருப்பாங்க. ஒரு அடையார் மேல பாலம் கட்டி கிராஸ் ஆகி போகும். ஸோ அந்த பாலம் பகுதி வரைக்கும் வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு வந்து ரீடைனிங் வால் கட்டுறோம். இது வந்து ஃப்ளட் மிட்டிகேஷனுக்காக பண்றோம் அப்படின்ட்டு ஒரு 25 கோடி செலவுல வந்து ஒண்ணு பண்ணப்பட்டுச்சு. ஸோ இது எப்படி பண்ணாங்க அப்படின்னா ஆத்துக்கு செவர் கட்டுற மாதிரி ஆப்வியஸா ஆறுக்கு வந்து ஒரு பண்டு தேவை. ஆனா அந்த பண்டை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறோம் அப்படின்ற பேர்ல வந்து ஒரு 5 மீட்டர் அளவுக்கு வந்து ஆத்துக்கு செவர் கட்டின மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க. இதுல வந்து இன்லெட் அவுட்லெட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இது பண்ணி ஷட்டர்ஸ் வச்சிருந்தாலும் அது வந்து ஏர்போர்ட்டுக்கான பாதிப்பை கம்மி பண்ற வழிகளை தான் இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே தேடிச்சே தவிர இன்னும் ஹையர் ஆல்டிடியூட்ல ஏர்போர்ட் எங்க போற தண்ணியை தடுத்து யாருக்கு வந்து அதிக வெள்ளத்தை ஏற்படுத்துது அப்படின்ற விஷயத்த பார்க்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தவறிடுச்சு அப்படின்றதுதான் சொல்லணும்.